Episode 7 Padiva Arai, The Recording Room. Archive floor entrance open nodi, basement murukka irunda emergency siren, திடீரென silence ஆனது. அந்த silence itself அர்ஜுனுக்கு இன்னும் பயமாக இருந்தது. Iron door மெதுவாக முழுவதும் திறந்தது. உள்ளே pitch black darkness, cold air மட்டும் வெளியே வந்தது. அந்த காற்றில் burnt flesh, பழைய dust மற்றும் பழுதடைந்த electrical wires வாசனை கலந்திருந்தது. Arjun trembling handsல phone flashlight on பண்ணி உள்ளே நடந்தான். அந்த floor officially apartment blueprintல இல்லாதது. ஆனா அது normal floor மாதிரி தெரியலை. Narrow corridor முழுக்க old CRT television stacked இருந்தது. எல்லா டிவிகளும் off. ஆனா ஒவ்வொரு ஸ்கிரீன்லையும் static reflection மாதிரி அர்ஜுனின் face faint-ஆ தெரிந்தது. Ceilingல இருந்த lights broken. தண்ணீர் சொட்டும் சத்தம் மட்டும் echo ஆகிக் கொண்டிருந்தது. Corridor wall முழுக்க burnt handprints, சில இடங்களில் blood fingerprints கூட இருந்தது. Suddenly பின்னால் இருந்த iron door தானாக மூடிக்கொண்டது. Bang! அர்ஜுன் அதிர்ச்சியில் திரும்பினான். Door handle move ஆகவில்லை. Locked. அந்த நேரத்தில் corridor முடிவில் இருந்த ஒரு TV மட்டும் slowly on ஆனது. Static sound. That. பிறகு ஸ்கிரீன்ல ஒரு date blink ஆனது. 22 அக்டோபர் 2000 கூடுசார முறை 3 வரதாயமேனே. Footage play ஆக ஆரம்பித்தது. Apartment residents smoke-filled corridorல ஓடிக்கொண்டிருந்தார்கள். சிலர் help கேட்டு கத்தினார்கள். ஆனா இந்த footage previous recordings மாதிரி இல்லை. இந்த முறை கேமரா ஒருவரை மட்டும் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணிக் கொண்டிருந்தது. ஒரு சிறிய பெண் குழந்தை, white frock, burn marks, அவள் ஓடவில்லை. Instead, அவள் கேமராவை பார்த்து கொண்டே நடந்தாள். Suddenly footage freeze ஆனது. அந்த குழந்தை slowly ஸ்கிரீன்குள்ளிருந்து கேமரா அருகே வந்தது போல zoom ஆனது. பிறகு அவர் lips move ஆனது. You are late. அடுத்த நொடி corridor முழுக்க TVs ஒன்றன் பின் ஒன்றாக ஆன் ஆக ஆரம்பித்தது. ஒவ்வொரு ஸ்கிரீன்லையும் different recordings. சில footageல residents hanging, சில footageல empty corridors. ஆனா ஒவ்வொரு ஸ்கிரீன்லையும் ஒரு common thing இருந்தது. அந்த shadow girl. அர்ஜுன் பேனிக்கா corridor வழியாக ஓட ஆரம்பித்தான். ஆனா corridor முடிவே வரவில்லை. TVs மட்டும் endless-ஆ தொடர்ந்தது. Suddenly ஒரு TV screenல அவன் சொந்த childhood footage play ஆனது. Small ageல இருந்த அர்ஜுன் birthday cake கட் பண்ணிக் கொண்டிருந்தான். அவன் அதிர்ச்சியின் ஸ்கிரீன் அருகே சென்றான். ஏன்னா அந்த footage அவன் வீட்டில் இருந்த பழைய VHS recording. அது எப்படி இங்கே வந்தது? அந்த நேரத்தில் ஸ்கிரீன்ல இருந்த சிறிய அர்ஜுன் suddenly கேமராவை நேராக பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், You already chose you. Screen instantly crack ஆனது. அந்த crackல இருந்த கருப்பு liquid slowly வெளியே வர அந்த black liquid floor முழுக்க பரவ ஆரம்பித்தது. அது சாதாரண liquid இல்லை. அது மூவ் பண்ணிக் கொண்டிருந்தது. உயிரோடு இருப்பது போல. Corridor lights suddenly red color-ஆ blink ஆனது. ஸ்பீக்கர்ஸ்ல distorted குழந்தை சிரிப்பு கேட்டது. பிறகு ஒரு announcement. Final recording sequence initiated. அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. Corridor முடிவில் ஒரு எலிவேட்டர் suddenly on ஆனது. டிஸ்ப்ளேல ஒரே நம்பர் மட்டும் blink ஆனது. 16. Lift door slowly open ஆனது. உள்ளே முழுக்க darkness. ஆனா அந்த darkness-க்குள் dozens of eyes மட்டும் தெரிந்தது. அர்ஜுன் slowly பின்னால் நகர்ந்தான். அந்த நேரத்தில் TVs எல்லாம் ஒரே நேரத்தில் flicker ஆனது. ஒவ்வொரு ஸ்கிரீன்லையும் different time stamps. 3:17 AM, 3:17 AM, 3:17 AM. Suddenly, ஒரு ஸ்கிரீன் மட்டும் கிளியர் ஆனது. ஹாஸ்பிட்டல் ரூம். பெட்ல அன்கான்ஷியஸா இருந்தது அர்ஜுன். டாக்டர்ஸ் CPR பண்ணி கொண்டிருந்தார்கள். மானிட்டர் ஃபிளாட்லைன் சவுண்ட். அந்த ஃபுட்டேஜுக்கு கீழே பிளிங்க் ஆனது. ஸ்டேட்டஸ் டையிங். அர்ஜுன் பயத்தில் உறைந்தான். அந்த நேரத்தில் அவன் ஃபோன் தானாக வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர் வீடியோ கால். ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணிய நொடி அவன் பிளட் ஃப்ரீஸ் ஆனது. லைவ் கேமரா ஃபீட். அவன் இப்போ நின்று கொண்டிருந்த ஆர்கைவ் ஃப்ளோர் தான் தெரிந்தது. ஆனா அந்த லைவ் ஃபீட்ல அர்ஜுன் மட்டும் இல்லை. அவன் பின்னால் யாரோ நின்றிருந்தார்கள். டால் ஷேடோ ஃபிகர், பர்ன்ட் ஃபேஸ், ஹாலோ ஐஸ். ஸ்லோலி அந்த ஃபிகர் ஃபோன் கேமராக்கு அருகே வந்தது. பிறகு டிஸ்டார்டட் வாய்ஸ்ல சொன்னது, You were inside the footage from the beginning. Suddenly phone screen black ஆனது. அடுத்த நொடி காரிடோர் முழுக்க இருந்த TVs எக்ஸ்ப்ளோட் ஆக ஆரம்பித்தது. கிளாஸ் பீசஸ் எவ்ரிவேர். ஸ்மோக் முழுக்க பரவியது. அந்த ஸ்மோக்கிற்குள் ஷேடோ சில்ட்ரன் சிலுவேட் ஸ்லோலி தோன்ற ஆரம்பித்தது. அவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் அர்ஜுனை நோக்கி நடந்தார்கள்.
ஃப்ளோர் முழுக்க சிசிடிவி ஸ்டாட்டிக் சவுண்ட் எக்கோ ஆனது. டட் டட் டட். பிறகு காரிடோர் வாலில் பிளட் லெட்டர்ஸ் ஸ்லோலி அப்பியர் ஆனது. ஒன்லி 7 ரெக்கார்டிங்ஸ் லெஃப்ட். அர்ஜுன் அதிர்ச்சியில் அந்த மெசேஜை பார்த்தான். இன்னும் 7 ரெக்கார்டிங்ஸ். எலிவேட்டரின் உள்ளே இருந்த டார்க்னஸ் ஸ்லோலி வெளியே பரவ ஆரம்பித்தது. அது ஸ்மோக் இல்ல, அது மூவிங் ஷேடோஸ். அந்த ஷேடோஸ் ஃப்ளோரை கிரால் பண்ணிக்கொண்டே அர்ஜுனை நோக்கி வந்தது. டிவிஸ் புரோக்கன் கிளாஸ் பீசஸ்ல அவன் ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பித்தது. ஆனால் ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷனும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிரையிங், இன்னொன்று ஸ்மைலிங், இன்னொன்று கம்ப்ளீட்லி பர்ன்ட் ஃபேஸ். சடன்லி ஸ்பீக்கர்ஸ்ல அந்த ஓல்டு வாட்ச்மேன் வாய்ஸ் மீண்டும் கேட்டது. அவங்க உன்னை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரெக்கார்டிங் கம்ப்ளீட் ஆனா நீ ரியல் வேர்ல்டுல இருந்து இரேஸ் ஆயிடுவ. அர்ஜுன் பேனிக்கா எக்ஸிட் தேட ஆரம்பித்தான். காரிடார் முடிவில் ஒரு ஸ்மால் ஸ்டீல் டோர் தெரிந்தது. டோர் மேல் பிளட் பெயிண்ட்ல எழுதப்பட்டிருந்தது, கண்ட்ரோல் ரூம். அவன் டோரை ஓபன் பண்ணினான். உள்ளே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிசிடிவி மானிட்டர்ஸ். எல்லா மானிட்டர்ஸ்லும் அபார்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஆனாலும் மிடில் மானிட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட். அது ஃபியூச்சர் ஃபுட்டேஜ் காட்டிக் கொண்டிருந்தது. டைம் ஸ்டாம்ப் எபிசோட் 14 ஃபைனல் ரெக்கார்டிங். அந்த ஃபுட்டேஜில் அபார்ட்மெண்ட் முழுக்க ஃபயர், ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் டெட். காரிடார் நடுவில் அர்ஜுன் மட்டும் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் கம்ப்ளீட்லி பிளாக். அந்த நேரத்தில் ஃபுட்டேஜில் இருந்த அர்ஜுன் ஸ்லோலி கேமராயை பார்த்தான். பிறகு அவன் மவுத் மூவ் ஆனது. ஐ ஓப்பன் தி கேட். ஸ்கிரீன் சடன்லி ஸ்டாட்டிக் ஆனது. கண்ட்ரோல் ரூம் லைட்ஸ் ஆஃப். முழு டார்க்னஸ். பிறகு ஒரே ஒரு குழந்தை குரல் மட்டும், மிகவும் அருகில். அர்ஜுன் ஸ்லோலி திரும்பினான். அந்த ஷேடோ கேர்ள் இப்போ அவன் முகத்திற்கு இன்ச்சஸ் டிஸ்டன்ஸ்ல நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் முழுக்க பிளாக் வார்ட் ஓல இருந்தது. பிறகு அவள் மெதுவாக சிரித்தாள். கண்ட்ரோல் ரூம் ஸ்கிரீன்ல ஃபைனல் மெசேஜ் பிளிங்க் ஆனது. தொடரும்.